சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க சார். ட்ரோன் வந்தது கொழும்புல இருந்து பருத்தத்துறை முழுக்க தேடினாண்டு அந்த 2 மீனவர்களும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. கேள்வி நேற்று அனுப்பினான், இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. அப்ப யார் பதில் தாரது ஐயா? Okay, honorable. Yes, honorable. Honorable Archana, your submission. Sir, 27 next. Yes, please. Thank you, sir. பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) அமைவாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகள். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே. சார், ஆலய காணல சார், மீன்பிடித்துறை அமைச்சரே காணல. அண்மைய தினம் ஒன்றில் வடமராட்சி பகுதியில் ஏழை மீனவர்கள் 2 கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயிருப்பது தொடர்பான விடயம் தாங்கள் நன்றாக அறிந்தது ஒன்றாகும். அதன் அடிப்படையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணத்தின் ஒரு அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் என்ற விதத்திலும் தங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பொறுப்பான பதில்களை கூறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து கம்பி கட்டுகின்ற கதைகளை சொல்ல வேண்டாம். முதலாவது கேள்வி, வடமராட்சி பருத்தித்துறையில் காணாமல் ஆக்கப்பட்ட 2 மீனவர்களின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, இந்த 2 மீனவர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட திகதி என்ன? மூன்றாவது கேள்வி, அன்றைய தினம் தங்களுக்கு 2 மீனவர்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதா? நான்காவது கேள்வி, ஆமனில் இந்த 2 மீனவர்கள் தொடர்பாக அன்றைய தினம் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்ட தினம் அன்று தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அஞ்சாவது கேள்வி, காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திற்கு அடுத்தடுத்த நாட்கள் மீனவர்கள் தொடர்பாக கடற்படை ட்ரோன்கள் மூலம் பருத்தித்துறை கடற்பரப்பிலும் அதே நேரம் வடமராட்சி கடற்பரப்பிலும் தேடியதாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லியிருந்தவர். சார், யாழ்ப்பாணத்தினுடைய கடற்பரப்பு இலங்கையை விட 8 மடங்கு. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்கள் ஊடகம் ஒன்றை தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் கொழும்பிலிருந்து எப்போது அந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு பருத்தித்துறையை வந்தடைந்தது? அவ்வாறு 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இலங்கை கடற்படையிடம் உண்டா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு போகிறது கூட அவ்வளோ 400 கிலோமீட்டருக்கு ட்ரோன் இல்லை. கொழும்புல இருந்து என்ன வடமராட்சி கடற்படையில் வடமராட்சியில் வந்து கடற்படையும் நேவியும் 2ம் சேர்ந்து எப்படி தேடினான்னு கேட்க விரும்புகிறேன். ஆறாவது, இந்த தேடுதலில் இலங்கை கடற்படை வானூர்திகளும் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டதாக தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு தேடுதலும் பொறுப்பாக தங்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. அவ்வாறு தேடப்பட்டிருந்தால் எத்தனை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன? எந்தெந்த நாட்களில் இவை சேவையில் தேடுதலுக்காக ஈடுபட்டிருந்தன? இது தொடர்பாக தாங்கள் எவ்வித கவனமும் இல்லாமல் வெறுமனே அரசியல் செய்வதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். இன்று வரை இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? இனிமேல் இவ்வாறான காணாமல் போதல்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு, இது கடைசி கேள்வி, தங்களுடைய அமைச்சு எடுக்கும் முயற்சி என்ன? ஐயா, எனக்கு 5 நிமிடம் இருக்கிறது, 1 நிமிடம் தாருங்கள். சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க சார். ட்ரோன் வந்தது கொழும்புல இருந்து பருத்தத்துறை முழுக்க தேடினாண்டு அந்த 2 மீனவர்களும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. கேள்வி நேற்று அனுப்பினான், இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. அப்ப யார் பதில் தாரது ஐயா? Okay, honorable Chief Government Whip. කරු නියෝජක දානකතුමනි, ඒ සඳහා කල්ලිලා සිටිනවා. Okay. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் கடற்றொழிலாளர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கேள்வி எழுப்பினார். Yes, honorable Archana, your submission. Sir, 27 next. Yes, please. Thank you, sir. பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) அமைவாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகள். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே. சார், ஆலய காணல சார், மீன்பிடித்துறை அமைச்சரே காணல. அண்மைய தினம் ஒன்றில் வடமராட்சி பகுதியில் ஏழை மீனவர்கள் 2 கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயிருப்பது தொடர்பான விடயம் தாங்கள் நன்றாக அறிந்தது ஒன்றாகும். அதன் அடிப்படையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணத்தின் ஒரு அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் என்ற விதத்திலும் தங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பொறுப்பான பதில்களை கூறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து கம்பி கட்டுகின்ற கதைகளை சொல்ல வேண்டாம். முதலாவது கேள்வி,
வடமராட்சி பருத்தித்துறையில் காணாமக்க ஆக்கப்பட்ட இரு மீனவர்களின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, இந்த இரு மீனவர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட திகதி என்ன? மூன்றாவது கேள்வி, அன்றைய தினம் தங்களுக்கு இரு மீனவர்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதா? நான்காவது கேள்வி, ஆமனில் இந்த இரு மீனவர்கள் தொடர்பாக அன்றைய தினம் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்ட தினம் அன்று தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அஞ்சாவது கேள்வி, காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திற்கு அடுத்தடுத்த நாட்கள் மீனவர்கள் தொடர்பாக கடற்படை ட்ரோன்கள் மூலம் பருத்தித்துறை கடற்பரப்பிலும் அதே நேரம் வடமராட்சி கடற்பரப்பிலும் தேடியதாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லியிருந்தவர் சார். யாழ்ப்பாணத்தினுடைய கடற்பரப்பு இலங்கையை விட 8 மடங்கு. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்கள் ஊடகம் ஒன்றை தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் கொழும்பிலிருந்து எப்போது அந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு பருத்தித்துறையை வந்தடைந்தது? அவ்வாறு 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இலங்கை கடற்படையிடம் உண்டா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு போகிறது கூட அவ்வளோ 400 கிலோமீட்டருக்கு ட்ரோன் இல்லை. கொழும்புல இருந்து என்ன வடமராட்சி கடற்படையில் வடமராட்சியில் வந்து கடற்படையும் நேவியும் ரெண்டும் சேர்ந்து எப்படி தேடினான்னு கேட்க விரும்புகிறேன். ஆறாவது, இந்த தேடுதலில் இலங்கை கடற்படை வானூர்திகளும் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டதாக தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு தேடுதலும் பொறுப்பாக தங்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. அவ்வாறு தேடப்பட்டிருந்தால் எத்தனை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன? எந்தெந்த நாட்களில் இவை சேவையில் தேடுதலுக்காக ஈடுபட்டிருந்தன? இது தொடர்பாக தாங்கள் எவ்வித கவனமும் இல்லாமல் வெறுமனே அரசியல் செய்வதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். இன்று வரை இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? இனிமேல் இவ்வாறான காணாமல் போதல்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு, இது கடைசி கேள்வி, தங்களுடைய அமைச்சு எடுக்கும் முயற்சி என்ன? ஐயா, எனக்கு 5 நிமிடம் இருக்கிறது, 1 நிமிடம் தாருங்கள். சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க சார். ட்ரோன் வந்தது கொழும்புல இருந்து பருத்தித்துறை முழுக்க தேடினாண்டு அந்த 2 மீனவர்களும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. கேள்வி நேற்று அனுப்பினான், இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. அப்ப யார் பதில் தாரது? ஐயா. Okay, Honorable Chief Government Whip. කරු නියෝජක කතානායකතුමනි, ඒ සඳහා කල් ඉල්ලා සිටිනවා. Okay. Yes, Honorable Archana, your submission. Sir, 27 to next. Yes, please. Thank you, sir. பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) அமைவாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகள். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே. சார், ஆலய காணையில் சார், மீன்பிடித்துறை அமைச்சரே காணையில் அண்மைய தினம் ஒன்றில் வடமராட்சி பகுதியில் ஏழை மீனவர்கள் 2 கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயிருப்பது தொடர்பான விடயம் தாங்கள் நன்றாக அறிந்தது ஒன்றாகும். அதன் அடிப்படையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணத்தின் ஒரு அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் என்ற விதத்திலும் தங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பொறுப்பான பதில்களை கூறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து கம்பி கட்டுகின்ற கதைகளை சொல்ல வேண்டாம். முதலாவது கேள்வி, வடமராட்சி பருத்தித்துறையில் காணாமக்க ஆக்கப்பட்ட இரு மீனவர்களின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, இந்த இரு மீனவர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட திகதி என்ன? மூன்றாவது கேள்வி, அன்றைய தினம் தங்களுக்கு இரு மீனவர்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதா? நான்காவது கேள்வி, ஆமனில் இந்த இரு மீனவர்கள் தொடர்பாக அன்றைய தினம் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்ட தினம் அன்று தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அஞ்சாவது கேள்வி, காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திற்கு அடுத்தடுத்த நாட்கள் மீனவர்கள் தொடர்பாக கடற்படை ட்ரோன்கள் மூலம் பருத்தித்துறை கடற்பரப்பிலும் அதே நேரம் வடமராட்சி கடற்பரப்பிலும் தேடியதாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லியிருந்தவர் சார். யாழ்ப்பாணத்தினுடைய கடற்பரப்பு இலங்கையை விட 8 மடங்கு. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்கள் ஊடகம் ஒன்றை தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் கொழும்பிலிருந்து எப்போது அந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு பருத்தித்துறையை வந்தடைந்தது? அவ்வாறு 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இலங்கை கடற்படையிடம் உண்டா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு போகிறது கூட அவ்வளோ 400 கிலோமீட்டருக்கு ட்ரோன் இல்லை. கொழும்புல இருந்து என்ன வடமராட்சி கடற்படையில் வடமராட்சியில் வந்து கடற்படையும் நேவியும் ரெண்டும் சேர்ந்து எப்படி தேடினான்னு கேட்க விரும்புகிறேன். ஆறாவது, இந்த தேடுதலில் இலங்கை கடற்படை வானூர்திகளும் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டதாக தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு தேடுதலும்
பொறுப்பா தங்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. அவ்வாறு தேடப்பட்டிருந்தால் எத்தனை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன, எந்தெந்த நாட்களில் இவை சேவையில் தேடுதலுக்காக ஈடுபட்டிருந்தன, இது தொடர்பாக தாங்கள் எவ்வித கவனமும் இல்லாமல் வெறுமனே அரசியல் செய்வதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். இன்று வரை இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? இனிமேல் இவ்வாறான காணாமல் போதல்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு, இது கடைசி கேள்வி, தங்களுடைய அமைச்சு எடுக்கும் முயற்சி என்ன? ஐயா, எனக்கு 5 நிமிடம் இருக்கிறது, 1 நிமிடம் தாருங்கள். சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க சார். ட்ரோன் வந்தது கொழும்புல இருந்து பருத்தத்துறை முழுக்க தேடினாண்டு அந்த 2 மீனவர்களும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. கேள்வி நேற்று அனுப்பினான், இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. அப்போ யார் பதில் தாரது ஐயா? Okay, Honorable Chief Government Whip. කරු නියෝජක තානායකතුමනි ඒ සඳහා කල් ඉල්ලා සිටිනවා. Okay.